அல்லேலூயா அல்லேலூயா சொன்ன அந்த 10 பேருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீறி பேரெல்லாம் எழுந்து வீட்டுக்கு போயிடலாம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? உண்மையா சந்தோஷமா இருக்கீங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே. எங்களை பார்த்தாலாம் தெரியாது பிரதர், பார்க்க தான். ஆமீனா? அல்லேலூயா. நான் எங்கே போனாலும் இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்வதுண்டு. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க தேவ சமூகத்திலையும் தேவ பிரசன்னத்திலையும் தேவ ஆலயத்திலையும் சந்தோஷமா இருப்பார்கள் என்றால் அவங்க எங்கே போனாலும் சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து ரொம்ப சீரியஸாக நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா எங்கே போனாலும் சீரியஸாக தான் இருப்பீங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் சந்தோஷமா இருங்க, தேவ பிரசன்னத்தில் சந்தோஷமா இருங்க. எதனால இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, நீங்களும் நானும் பார்க்க வந்திருக்கிற நபர் சாதாரணமானவர் கிடையாது. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவரால் உங்க துக்கத்தை மாற்ற முடியும், அவரால் உங்க பலகீனத்தை மாற்ற முடியும், அவரால் உங்க வியாதிகளை மாற்ற முடியும், அவரால் உங்களை உயர்த்த முடியும், அவரால் உங்களை வாழ வைக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு, வாழ வைப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்படியா உட்காந்துருக்கிறது? அல்லேலூயா. எங்க சர்ச்சில் எங்க பாஸ் என்ன பிரசங்கம் பண்ணாலும் நாங்கெல்லாம் எழுந்து நின்று கையை தட்டி அல்லேலூயா ஆமீன் சொல்லுவோம். என்ன பிரசங்கம் பண்ணாலும் சில நேரத்தில் எங்க பாஸ்ட் பிரசங்கம் பண்றது ஒண்ணுமே எங்களுக்கு புரியாது. ஒண்ணுமே புரியலன்னா கூட எழுந்து நின்று கையை தட்டி அல்லேலூயா ஆமீன் சொல்லுவோம். ஒரு நாள் எங்க சர்ச்சில் எங்க பாஸ்ட் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது பிரசங்கத்தை நிறுத்திட்டு இப்படி சொன்னாரு, நம்ம சபையில் இருக்கிறவங்களை கர்த்தர் பல இடத்துல பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லி. அப்பெல்லாம் நாங்கள் ஊழியத்துக்கு வரல, ஊழியத்தை குறித்து ஒரு ஐடியா கூட கிடையாது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுந்து நின்று கையை தட்டி அல்லேலூயா ஆமீன் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி அன்னைக்கு நாங்கள் அங்கீகரித்த அந்த வார்த்தைகள் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இங்கிருந்து தேவ மனுஷர்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தை அங்கீகரிக்கிற தேவ ஜனங்களாய் நீங்கள் மாறுவீர்கள் என்றால் அந்த வார்த்தை மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, உங்க மத்தியில இருக்கும்படி தேவன் பாராட்டிய கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா. என்னோடு கூட யோவான் எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் பக்கம் உங்க வேதத்தை தயவாய் திருப்புங்க. யோவான் எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் பக்கம் உங்க வேதத்தை தயவாய் திருப்புங்க. ஒரு இடத்துல இப்படிதான் நான் பிரசங்கம் பண்ண போயிருக்கேன். போய் ஒரு வசனத்தை எடுத்து படிங்கன்னு நானும் சொல்லிட்டேன். ஒரு அக்கா தலையை கீழே போட்டு பைபிள் எடுத்து தேடுறாங்க. சரி, நானும் இப்போ எடுப்பாங்க அப்போ எடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த அக்கா தேடுறாங்க தேடிட்டே இருக்காங்க. நான் குறைஞ்சது ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். கடைசி வரையும் அந்த அக்கா தேடிட்டே இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? அங்க ஒரு வார்த்தை நிறைவேறிச்சு. என்ன வார்த்தை தெரியுமா? உன் சத்துருவை தேடினாலும் காணாதிருப்பான்ற வார்த்தை அங்க நிறைவேறிச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு பல பேருக்கு பைபிள் தான் பெரிய சத்ருவே. வாரமெல்லாம் மூடி வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ரப்பரப்பன்னு திறந்தா எங்கிறது கிடைக்கும்? நான் உங்களுக்கு சொல்ல பொதுவாக சொல்லிட்டு இருக்கேன். அப்படி ஒருவேளை உங்களுக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒருவேளை இருக்கலாம். அல்லேலூயா. தேவ ஜனங்களே, உங்களை பார்த்து நான் தயவா சொல்றேன், உங்க கைகள் இருக்கிற வேதத்தை ஒவ்வொரு நாளும் கனப்படுத்துங்க, அதை ஒவ்வொரு நாளும் படிங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் எந்த கிறிஸ்டியன் பேக்ரவுண்டும் வந்தவன் கிடையாது, எந்த பாஸ்டர்ஸ் பேக்ரவுண்டும் வந்தவன் கிடையாது. எங்க தலைமுறையிலே நான் தான் முதலாவது ஊழியக்காரன். அல்லேலூயா. இன்னைக்கு சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் என்ன 6 தேசத்துக்கு கொண்டு போயிருக்காரு. காரணம் என்ன தெரியுமா? இந்த வேதத்தை நான் சுமக்கிறனால இந்த வேதம் எல்லா இடத்துக்கும் என்ன சுமந்துட்டு இருக்கு. உங்க கைகள் இருக்கிற வேதத்தை நீங்க கனப்படுத்துவீங்கன்னா அந்த வேதம் உங்க குடும்பத்தை கனப்படுத்தும். உங்க கைகள் இருக்கிற வேதத்தை நீங்க கனப்படுத்துவீங்கன்னா அந்த வேதம் உங்க தலைமுறையை கனப்படுத்தும். உங்க கைகள் இருக்கிற வேதத்தை நீங்க கனப்படுத்துவீங்கன்னா அது உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கனப்படுத்தும். அதனால நான் தேவ மனுஷனா தயவா உங்களை பார்த்து சொல்றேன், உங்க கைகள் இருக்கிற வேதத்தை ஒவ்வொரு நாளும் தியானிங்க. அல்லேலூயா. கிடைச்சதா? யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து யாராவது படிங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். படிங்க. எபிரேய பாஷையிலே பெத்தஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், உருப்படையவர்கள், முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில்
சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கிய பின்பு யார் முந்தி அதில் இறங்குகிறார்களோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் உள்ள வியாதி கொண்டிருந்த மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முன்பே இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அந்த மனுஷன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அப்படின்னு வசனம் இருக்கு. 38 வருஷமா வியாதி உள்ள ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் சொன்ன அந்த உடனே, கனடா பைபிள் இப்படி எழுதப்பட்டிருக்கு, ஆ ஷன மாத்திரதலி, அப்படின்னா அந்த நொடி பொழுதில் அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான்னு எழுதப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு அவர் நொடி பொழுதில் அற்புதங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு தேவ மனுஷனா உங்க வாழ்க்கையை பார்த்து நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு அவர் நொடி பொழுதில் சிலருக்கு அற்புதங்களை இந்த இடத்தில் செய்ய போகிறார். நொடி பொழுதில் உங்க பலகீனம் இன்றைக்கு மாறப்போகிறது. நொடி பொழுதில் உங்க போராட்டம் இன்றைக்கு மாறப்போகிறது. நொடி பொழுதில் உங்க வாழ்க்கையில கர்த்தர் சுகத்தை கட்டளையிட போகிறார். நொடி பொழுதில் உங்க பலகீனத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். அல்லேலூயா. நொடி பொழுதுல மாற்றம் நடக்கணும் சொல்லிட்டு இருக்கேன், இப்படியா உட்கார்ந்திருக்கிறது. அல்லேலூயா. நல்ல போய் வீட்டில் யோசிச்சு அவர் சொன்னது கரெக்டா தப்பா நல்ல ரீசர்ச் எல்லாம் பண்ணி அடுத்த வாரம் வந்து ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நான் இருக்க மாட்டேன், நீங்களே சொல்லிக்கங்க. நொடி பொழுதுல அற்புதம் செய்வார்னு சொல்லிட்டு இருக்கேன். கையை தட்டி அல்லேலூயா ஆமீன் ஸ்தோத்திரம் ஆண்டவரை அங்கீகரிப்பீங்கன்னு பார்த்தா, அல்லேலூயா. தேவ ஜனங்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நொடி பொழுதில் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு நீங்க எந்த நிலைமையில இந்த இடத்துல வந்து அமர்ந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அவர் நொடி பொழுதில் அற்புதங்களை சிலர் வாழ்க்கையில இன்றைக்கு அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் நொடி பொழுதில் அற்புதங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம படிச்ச வேத பகுதியை நீங்க பலமுறை படிச்சிருப்பீங்க. ஆமீனா. ஊழியக்காரங்களுக்கெல்லாம் என்ன நம்பிக்கை தெரியுமா? விசுவாசி எல்லாம் பைபிள் எடுத்து படிப்பாங்க வீட்டில் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். அல்லேலூயா. எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமாண்டா அப்படின்ட்டு. இந்த வாரம் எடுத்துட்டு போய் வச்ச பைபிளை அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரும்போது புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து தேடுவாங்க பாருங்களேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த பைபிள் கிடைக்காது. காரணம் என்ன தெரியுமா? சர்ச்செல்லாம் முடிஞ்ச உடனே பைபிளை சர்ச்சில் விட்டு கிளம்பிடுறாங்க. இங்க வந்து பாட்டு பாடுறது என்ன தெரியுமா? நான் வாழ்வது உமக்காக. அவர் அங்கிருந்து பாப்பாரு, நீ எனக்காக. அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. நம்ம படிச்ச வேத பக்கத்தில் ஒரு அற்புதமான காரியம் எழுதப்பட்டிருக்காங்க. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அங்க பெத்தஸ்தா என்கிற ஒரு குளம் இருந்ததா. என்ன இருந்தது? பெத்தஸ்தா என்கிற ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தின் மத்தியில ஒரு 5 விதமான வாசஸ்தலம் இருக்கான். அல்லேலூயா. அங்க வந்து சில வியாதியஸ்தர்கள் அந்த குளத்தின் மத்தியில விழுந்திருக்காங்க, படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. ஒரு 3 விதமான வியாதியஸ்தரை மட்டும் நமக்கு பைபிள் கோட் பண்ணுது. அங்க யாருன்னா குருடர்கள், குண்டர்கள், இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு அங்கம் வளராது இருக்கிறவங்க சொல்லி 3 விதமான வியாதியஸ்தர் இருக்காங்க. இன்னும் அநேக வியாதியஸ்தர் கூட தண்ணீர் எப்பொழுது கலக்கம் என்று காத்து கொண்டிருக்காங்கன்னு பைபிள் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. எதுக்காகப்பா அந்த குளத்தின் மத்தியில வியாதியஸ்தர் இருக்காங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த குளத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன இருக்கு? அந்த குளத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்ன ஸ்பெஷாலிட்டினா, சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். என்ன பண்ணுவான்? அந்த குளத்தை கலக்குவான். கலக்கும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் முதலாவது அந்த குளத்துல இறங்கும் போது அவன் சுகமாவான். எப்படி? முதலாவது அந்த குளத்துல இறங்கும் போது அவன் சுகமாவான். இதுதான் அந்த குளத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அல்லேலூயா. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். எத்தனை பேருக்கு பெத்தஸ்தான அர்த்தம் தெரியும்?
பெத்தஸ்தானா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பெத்தஸ்தா என்றால் ஆண்டவரே சொல்றவங்களை ஆசீர்வதிங்கப்பா, இல்லைன்னா ஒரு 6 மாசத்துக்கு அவங்களை அப்படியே விட்டுருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பெத்தஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பெத்தஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு. இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். யாராவது உங்களை பார்த்து உலகத்திலே இரக்கமுள்ளவர் யாரா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஹலோ, என்ன மட்டும் யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், நான் 2 கையை உயர்த்தி தைரியமா சொல்லுவேன், உலகத்தில் இரக்கம் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார், உலகத்தில் இரக்கம் பாராட்டுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? நான் பிரசங்கிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன் இயேசு ஒருவர் தான் என்று நான் தைரியமாய் சொல்லுவேன். உலகத்தில் இரக்கம் பாராட்டுகிற தெய்வம் இயேசு ஒருவர் தான். உலகத்தில் இரக்கம் செய்கிற தெய்வம் இயேசு ஒருவர் தான். சரி, இயேசு இரக்கம் உள்ளவர்னா இரக்கத்தின் வீடு என்றால்? ஹலோ, சரி, இயேசு இரக்கம் உள்ளவர், இரக்கத்தின் வீடு என்றால்? அல்லேலூயா. என்ன மட்டும் யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாஸ்டருக்கு போன பண்ணி லொக்கேஷன் அனுப்புங்க பாஸ்டர்னு சொல்லி காலையிலே 6 மணிக்கெல்லாம் அந்த பிரதரை எழுப்பி குளிக்க வச்சு வண்டி எடுத்துட்டு சர்ரு புறன்னு அங்கே டிராஃபிக்கில் எங்கேயும் நிற்காத சர்ச்சுக்கு இந்த பில்டிங்க்கு கீழே வந்து வண்டியை போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறி வந்து சொல்லுவேன், உலகத்தில் இரக்கமுள்ள ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் எது தெரியுமா? நீங்களும் நானும் அமர்ந்து தேவனை ஆராதிக்கிறோம் இல்ல, இந்த ஆலயம் தான் உலகத்திலே இரக்கமுள்ள இடம். எத்தனை கஷ்டத்தில் இந்த இடத்துல வந்திருப்போம், எத்தனை போராட்டத்தில் இந்த இடத்துல வந்திருப்போம், எத்தனை பலகீனத்தில் இந்த இடத்துல வந்திருப்போம். இந்த இடத்துல தேவன் நமக்கு பாராட்டிய இரக்கத்தினால தானே இன்னைக்கு நானும் வீட்டாரும் சுகமா இருக்கும், விடுதலையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். உலகத்திலே இரக்கமுள்ள ஒரே ஒரு இடம் நீங்களும் நானும் அமர்ந்து தேவனை ஆராதிக்கிற தேவ ஆலயம். அல்லேலூயா. புரியுதா நான் பேசுறது ஏதாவது? அல்லேலூயா. பெத்தஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு. இரக்கத்தின் வீடு என்றால் தேவனுடைய சபை, ஆலயம். அல்லேலூயா. அந்த பெத்தஸ்தா குளத்துல அந்த காலத்துல 3 விதமான வியாதியஸ்தர்கள் அந்த பெத்தஸ்தா குளத்துல இருந்தாங்களாம். எத்தனை வித வியாதியஸ்தர்? அந்த 3வது வசனத்துல யார் இருந்தாங்க? முதலாவது சப்பானிகள், குருடர்கள். அல்லேலூயா. 3 விதமான வியாதியஸ்தர் அந்த பெத்தஸ்தா குளத்துல இருந்தாங்க. அதே போல அந்த காலத்துல 3 விதமான வியாதியஸ்தர்கள் இருந்தது போல இந்த காலத்திலையும் இந்த பெத்தஸ்தா குளத்திலையும் அப்படியான வியாதியஸ்தர்கள் நம்ம மத்தியில இருக்கிறாங்க. பிரதர் என்ன சொல்றீங்க பிரதர்? நீங்க எங்களுக்கு காலெல்லாம் நல்லா தான் இருக்கு, கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்கு, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, எங்களை பார்த்து எப்படி பிரதர் நீங்க அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? அல்லேலூயா. எப்படி சொல்றேன்னா மைக்கில் தான் சொல்றேன். அல்லேலூயா. முதலாவது அந்த பெத்தஸ்தா குளத்தில் யார் இருந்தாங்க? சப்பானிகள் இருந்தாங்க. யார் இருந்தாங்க? அந்த பெத்தஸ்தா குளத்துல சப்பானிகள் இருந்தது போல இந்த பெத்தஸ்தா குளத்திலும் இன்றைக்கும் நம்ம மத்தியில சப்பானிகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. முதலாவது யார் இருந்தாங்க? சப்பானிகள் இருந்தாங்க, குருடர்கள் இருந்தாங்களா? அல்லேலூயா. நீங்க தப்பா படிச்சீங்களா, நான் தப்பா பேசிட்டு இருக்கேனா? அல்லேலூயா. முதலாவது யார் இருந்தாங்க? குருடர்கள் இருந்தாங்க. இந்த பெத்தஸ்தா குளத்திலே நம்ம மத்தியில குருடர்கள் இருக்கிறாங்க. எப்படி நான் சொல்லவா? சங்கீதம் 119 18வது வசனத்தை எடுத்து படிங்க. சங்கீதம் 119 18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை யார் ஜபிக்கிறது? யார் ஜபிக்கிறது? தாவீது ராஜா ஜபிக்கிறாரு. என்னன்னு? ஆண்டவரே, உங்க வேதத்தில் உள்ள, உங்க வசனத்தில் உள்ள, உங்க பைபிள்ல உள்ள ரகசியங்களை நான் அறியும்படிக்கு என் கண்களை திறந்தரலங்கன்னு சொல்லி தாவீது ராஜா ஜபிக்கிறாரு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் ஆகுது. இன்னைக்கும் பாஸ் பிரசங்கம் பண்றது எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னா, இன்னைக்கும் பாஸ் பிரசங்கம் பண்றது எனக்கு தெரியலனா, இன்னைக்கும் பாஸ் பிரசங்கம் பண்ற விஷயம் என்னால அறிஞ்சிக்க முடியலனா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கும் வேதத்தில் இருக்கிற காரியத்தை நாம் அறியாத இருக்கிறோம்னா இன்னைக்கும் ஆவிக்குரிய குருடர்களாக தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகி இன்னைக்கும் பாஸ் பிரசங்கம் பண்ற விஷயம் எனக்கு புரியலனா, நான் இன்னைக்கும் ஆவிக்குரிய குருடனாய் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ரெண்டாவது, அந்த பெத்தஸ்தா குளத்தில் யார் இருந்தாங்க? சப்பானிகள் இருந்தாங்க. அந்த காலத்துல சப்பானிகள் இருந்தது போல இந்த காலத்துல நம்ம மத்தியில சப்பானிகள் இருக்கிறாங்க. எப்படின்னு சொல்லவா? சங்கீதம் 122 1வது வசனத்தை படிங்க.
சங்கீதம் 122 1வது வசனம். சீக்கிரம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். யார் சொன்னது? தாவீது ராஜா சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்ததாம். யாருக்கு? தாவீது ராஜாவுக்கு. எங்க போவதுக்கு மகிழ்ச்சியா இருந்ததாம்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவது மகிழ்ச்சியா இருந்ததாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஜபத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா உங்க பாதங்கள் தேவாலயத்துக்கு மகிழ்ச்சியா வருகிறதா யுவரானர்? உங்களால தேவாலயத்துக்கு மகிழ்ச்சியா வர முடியலனா, ஜபத்துக்கு மகிழ்ச்சியா வர முடியலனா, தேவ சமூகத்துக்கு மகிழ்ச்சியா வர முடியலனா, இன்னைக்கும் ஆவிக்குரிய சப்பானிகளா தான் இருக்கிறோம். புரியுதா நான் சொல்றது? இயேசு மத்தேயு 28வது அதிகாரத்தில் சொல்றாரு, உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, பிரசங்கிங்க அப்படின்றாரு. இன்னைக்கு இயேசுவை சொல்ல பக்கத்து வீட்டுக்கு உன் கால் போகலனா, இயேசுவை சொல்ல மாமா வீட்டுக்கு, மச்சான் வீட்டுக்கு, உனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு உன் பாதம் போகலனா, இன்னைக்கும் ஆவிக்குரிய சப்பானிகளா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. 3வது அந்த பெத்தஸ்தா குளத்தில் யார் இருந்தாங்க? இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு, அங்க வளராது இருக்கிறவர்கள். யாரு? அங்கம் வளராது இருக்கிறவர்கள். இந்த பெத்தஸ்தா குளத்திலும் நம்ம மத்தியிலும் இன்றைக்கு அங்க வளராதவர்கள் இருக்கிறாங்க. யார் இருக்காங்க? அங்கம் வளராதவங்க இருக்கிறாங்க. எப்படி நான் சொல்லவா? 1 கொரிந்தியர் 12:27வது வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 12:27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாகியும் தனித்தனியே அவயவமாய். நீங்க யாரா இருக்கிறீங்களா? கிறிஸ்துவின் சரீரமும் தனித்தனியே அவயவமா இருக்கிறோமா? அல்லேலூயா. இன்னொரு இடத்துல வசனம் சொல்கிறது, ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் இருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் ஆகுது. இன்னைக்கு என்னால ஒரு கனியை கொடுக்க முடியல, ஒரு ஆத்துமாவை சர்ச்சுக்கு நேராக நடத்த முடியல, ஒரு ஆத்துமாவை தேவனுக்கு நேராக நடத்த முடியல, ஒரு ஆத்துமாவை ஊழியத்துக்கு நேராக நடத்த முடியலனா, இன்னைக்கும் அங்க வளராதவனாய் தான் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா நான் வந்திருப்பது உங்க பலவீனத்தை குறித்து பேச வரல. இந்த எல்லா பலவீனத்தை மாற்றுகிறவர் இன்றைக்கு உங்கள் நடுவே இறங்கி வந்திருக்கிறார். இந்த எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற தேவன் இன்றைக்கு உங்கள் நடுவே இறங்கி வந்திருக்கிறார். இந்த எல்லா பலவீனத்திலிருந்து ஒருவர் இன்றைக்கு உங்களை தூக்கி எடுக்க போகிறார். அல்லேலூயா. அதே பெத்தஸ்தா குளத்துல 38 வருஷமா ஒரு வியாதியஸ்தர் இருக்கான். எத்தனை வருஷமா? 38 வருஷமா. ஆண்டவர் அவனுக்கு 38 வருஷம் கண்ணீரை பார்த்து, 38 வருஷம் போராட்டத்தை பார்த்து, 38 வருஷம் உடைய கஷ்டத்தை பார்த்து அவனை நொடி பொழுதில் கர்த்தர் சுகமாக்கினாராம். நான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை பார்த்து தேவ மனுஷனாய் தீர்க்க தரிசனமாய் பேச விரும்புகிறேன். எந்த காரியத்துக்காய் பல நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியத்துக்காய் பல நாட்களாய் காத்து கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியத்துக்காய் பல நாட்களாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீங்க, இன்றைக்கு அந்த காரியத்தில் அவர் நொடி பொழுதில் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். பல நாட்களாய் காத்திருக்கிற விஷயத்தில் நொடி பொழுதில் கர்த்தருடைய விடுதலை இன்றைக்கு கடந்து வர போகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க மத்தியில நான் என்ன பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன்னா, விடுதலை நிச்சயம் என்கிறத பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கைக்கு விடுதலை நிச்சயம், உங்க குடும்பத்துக்கு விடுதலை நிச்சயம், உங்க பிள்ளைகளுக்கு விடுதலை நிச்சயம். நீங்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இன்றைக்கு விடுதலை உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்க போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த 38 வருஷம் வியாதியுள்ள மனுஷன் விடுதலை பெற்றுக்கொண்டதுக்கு ஒரு 4 காரியத்தை அவன் விட்டு விடாதவனா இருந்தான். எத்தனை காரியத்தை? அந்த 4 காரியம் உங்களுக்குள்ள இருக்குன்னா இன்னைக்கு உங்களுக்கும் விடுதலை நிச்சயம். என்னது? உங்களுக்கும் விடுதலை நிச்சயம். அல்லேலூயா. முதலாவது அந்த வியாதியஸ்தன் எதை விட்டு விடாது இருந்தானா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. முதலாவது விடுதலையின் ஸ்தலத்தை அவன் விட்டு விடாதவனா இருந்தான். எதை விட்டு விடாதவனா இருந்தான்? விடுதலையின் ஸ்தலத்தை அவன் விட்டு விடாதவனா இருந்தான். ரெண்டாவது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவன் விருப்பத்தை விட்டு விடாதவனா இருந்தான். சத்தமா சொல்லுங்க, விருப்பத்தை விட்டு விடாதவனா இருந்தான். மூணாவது அவன் பிரயாசத்தை விட்டு விடாதவனா இருந்தான். பிரயாசத்தை விட்டு விடாதவனா இருந்தான். கடைசியா அவன் விசுவாசத்தை விட்டு விடாதவனா இருந்தான்.
அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு இந்த 4 காரியத்தை நீங்க விட்டுவிடாத இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் விடுதலைகள் சம்பவிக்கும். நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ற விஷயம் இன்னைக்கு ஒரு நாளுக்குரிய செய்தி கிடையாது. இந்த 4 விஷயம் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்றால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்க விடுதலை அனுபவிப்பீங்க. அல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், விடுதலை ஸ்தலத்தை அவன் விட்டு விடாதவனா இருந்தான். அப்பனா நீங்க விடுதலையா வாழணும்னா முதலாவது விடுதலை ஸ்தலத்தை நீங்க விட்டு விடாதவரா இருக்கணும். எதை விட்டு விடாத இருக்கணும்? விடுதலையின் ஸ்தலத்தை நீங்க விடக்கூடாது. அல்லேலூயா. யோவான் 5:5 வசனத்தை படிங்க. அவன் அங்க வசனம் சொல்கிறது, 38 வருஷமா வியாதி உள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்பனா 38 வருஷமா அவன் எதுக்காக அந்த இடத்துல இருக்கிறானா அவன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். அது விடுதலையின் ஸ்தலம் என்பதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். எதை புரிஞ்சுக்கிட்டான்? அது விடுதலையின் காரணம் என்ன? அங்க தேவதூதன் வந்து குளத்தை கலக்கும் பொழுது ஜனங்க விடுதலை அடைகிறத அவன் கண்ணுனால பார்க்கிறான். அதனால அவன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டான், இதுதான்டா நமக்கு விடுதலை ஸ்தலம் என்பதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். அல்லேலூயா. ஆனா நீங்க 7வது வசனத்தை படிச்சீங்கன்னா, 7வது வசனத்தை படிங்கக்கா. ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அந்த வியாதியஸ்த ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அங்க ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தனுமே கிடையாது. அப்படி அவனை நேசிக்கிறதுக்கு ஒருத்தனுமே கிடையாது. அவனுக்கு நல்லது நினைக்க ஒருத்தனுமே. இப்ப ஏன் கேள்வி என்னன்னா, யாராவது அவனை நேசிச்சிருந்தா அவனை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா? ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்களா? ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா? ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்களா? யாராவது அவனை நேசிச்சிருந்தா அவனுக்கு குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா? ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை நேசிக்கிறதுக்கு ஒருத்தனும் கிடையாது, அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தனும் கிடையாது, அவனுக்கு நல்லது நினைக்க ஒருத்தனும் கிடையாது. ஆனாலும் எங்க இருக்கான்? ஆனாலும் எங்க இருக்கான்? விடுதலை ஸ்தலத்துல இருக்கான். ஆனா இன்னைக்கு இந்த பெத்தஸ்தா குளத்துக்கு வருகிற நம்ப ஜனங்க, இந்த விடுதலை ஸ்தலத்துக்கு வருகிற நம்ப ஜனங்க, பாஸ்டர் எங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணல. என்னதா பாஸ்டர் ஹெல்ப்பே பண்ணல? அந்த பெத்தஸ்தா குளத்துல இருக்கிறவன் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, யாரும் நல்லது நினைக்கல, யாரும் என்கிட்ட பேசலன்னு சொல்லி பெத்தஸ்தா குளத்தை விட்டு போகல. எதை விட்டு போல? பெத்தஸ்தா குளத்தை விட்டு, விடுதலை ஸ்தலத்தை விட்டு போகல. ஆனா இன்னைக்கு இந்த பெத்தஸ்தா குளத்துக்கு வருகிற நம்ப ஜனங்க பல நேரத்தில் மனிதர்களை பார்த்து பெத்தஸ்தா குளத்தை விட்டுறோம். அந்த வியாதியஸ்தை யாரை பார்த்து பெத்தஸ்தா குளத்தை விடல. ஆனா இன்னைக்கு நாம அந்த அக்கா போன கிறிஸ்துமஸுக்கு எங்களுக்கு லட்டுவே கொடுக்கலையா? அந்த அண்ணா சர்ச்சுக்கு வந்தா நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன், அந்த அக்கா பக்கத்தில் சர்ச்சில்னா உட்கார மாட்டேன், அந்த பிரதர் அப்படி, இந்த அக்கா இப்படி, அவங்க அப்படி அப்படின்னு சொல்லி பேகை எடுத்து மாட்டிட்டு சார்னு கிளம்பிடுறோம். விடுதலை எப்படி நடக்கும்னு நான் கேட்குறேன். அல்லேலூயா. நீ அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து இந்த பெத்தஸ்தா குளத்தை நீ விட்டனா உன் வாழ்க்கையில விடுதலை எப்படி நடக்கும்னு நான் கேட்குறேன். அல்லேலூயா. அந்த வியாதியஸ்தை யாரை பார்த்தும் பெத்தஸ்தா குளத்தை விடல, யாருக்காகவும் பெத்தஸ்தா குளத்தை விடல. இன்னைக்கு நம்ம பல நேரத்தில் பாஸ் ஹெல்ப் பண்ணல, அவங்க என்கிட்ட நல்லா பேசல, இவங்க என்கிட்ட நல்லா இல்லை, இவங்க அப்படி விசாரிக்கல, இவங்க இப்படி விசாரிக்கலன்னு சொல்லி பல நேரத்தில் மனுஷர்களை பார்த்து பெத்தஸ்தா குளத்தை விட்டுறோம். என்னது? பல நேரத்தில் மனுஷங்களை பார்த்து பெத்தஸ்தா குளத்தை விட்டுறோம். அல்லேலூயா. பாஸ்டர் கேட்பாரு, சிஸ்டர் பிரதர் போன வாரம் யா பிரதர் சர்ச்சுக்கு வரல நீங்க அப்படின்னு. நம்ம அக்கா சொல்லும், பாஸ்டர் ரெடி ஆயிட்டோம் பாஸ்டர்னா, ஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டோம் பாஸ்டர், சாரி எல்லாம் கட்டிட்டோம் பாஸ்டர், இன்னும் வீட்டுல இருந்து கிளம்பணும் பாஸ்டர். சரி கிளம்புற நேரத்தில் வந்துட்டாங்க பாஸ்டர். வந்துட்டாங்களா? யாரு சிஸ்டர் வந்தாங்க, யாரு பிரதர் வந்தாங்க? பாஸ்டையா எங்க நாத்தனார் இருக்காங்கல்ல, நாத்தனாருடைய மூத்தனார் இருக்காங்கல்ல, மூத்தனாருடைய கொழுந்தியா இருக்கான்ல, கொழுந்தியாருடைய சித்த பையன் இருக்கான்ல, சித்தப்பன் பையனுடைய சித்தி பையன் இருக்கான்ல, அவன் கல்யாணம் பண்ண 3வது தம்பி இருக்கான்ல, அவன் 4வது மச்சான் இருக்கான்ல, அவன் எதிர்த்து வீட்டுக்காரன் இருக்கான்ல, அவனுடைய 3வது தம்பி இருக்கான்ல, அவன் கல்யாணம் பண்ண 2வது பொண்டாட்டி இருக்கான்ல, அவங்க தம்பியுடைய சித்தப்பன் பையன் வீட்டுக்கு வந்துட்டான் பாஸ்டர். அதனாலதான் வர முடியல பாஸ்டர். இது யாரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 3 மாசம் தேவைப்படும்.
ஒருவேளை அவங்க வந்திருப்பாங்களோ, ஒருவேளை இவங்க வந்திருப்பாங்களோ, ஒருவேளை அப்படியா இருக்குமோ. எப்போ பார்த்தாலும் மச்சான் வந்தா, மாமியா வந்தா, அவங்க வந்தா, இவங்க வந்தான்னு சொல்லி அக்கா எங்க வர்றது கிடையாது, விடுதலை ஸ்தலத்துக்கு வர்றது கிடையாது. விடுதலை எப்படி நடக்கும்னு கேட்கிறேன், விடுதலை எப்படி நடக்கும்னு கேட்கிறேன். அல்லேலூயா. நீ மச்சானை பார்த்து மாமனை பார்த்து பெத்தஸ்தா குளத்தை விட்டனா உன் வாழ்க்கையில விடுதலை எப்படி நடக்கும் நான் கேட்கிறேன். அல்லேலூயா. நீ விடுதலையா இருக்கணும்னா, நீ விடுதலையா ஜீவிக்கணும்னா, நீ விடுதலை ஸ்தலத்துக்கு வரணும்ல, பெத்தஸ்தா குளத்துக்கு வரணும்ல, இரக்கத்தின் வீட்டுக்கு வரணும்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. யாரை பார்த்து பெத்தஸ்தா குளத்தை விடாதீங்க, யாருக்காக பெத்தஸ்தா குளத்தை விடாதீங்க. அல்லேலூயா. இப்பெல்லாம் அல்ட்ரா ப்ரோ விசுவாசி இருக்காங்க சர்ச்சில். என்னது அல்ட்ரா? போயிட்டோம்டா மாசத்துக்கு ஒரு முறை, எடுத்துட்டாரா போஜனம், அடுத்த 3 வாரம் ஃபுல் ஃபங்க்ஷன் தான். காதை குத்துறாங்க, மூக்க குத்துறாங்க, கழுத்தை குத்துறாங்க, அதை குத்துறாங்க, இதை குத்துறாங்கன்னு சொல்லி ஃபுல் ஃபங்க்ஷன் தான். அல்லேலூயா. அதுவும் வந்து எங்ககிட்ட பிரேயர் வேற பண்ணிட்டு போறது. பாஸ்டர் இங்க இருந்து நாங்க மதுரை போகணும் பாஸ்டர், மதுல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் உள்ள மாட்டுதாவடி போகணும் பாஸ்டர், இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் பாஸ்டர், நீங்க பிரேயர் பண்ணி எங்களை அனுப்பிடுங்க பாஸ்டர். என்னதே பிரேயர் பண்ணி? என்னன்னு பிரேயர் பண்ணணும்னு கேட்டா, பரிசுத்த ஆவியானவர் எங்க கூடவே வந்து எங்களை காத்து காப்பாத்தி எங்களை தப்பு வைக்கணும்னு பிரேயர் பண்ணுங்க பாஸ்டர். நாங்க எங்க இருந்து, ஆண்டவரே இவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராதே, கல்யாணத்துக்கு போறாங்க, நீங்க சர்ச்சில் இருக்காதீங்க, இவங்க கூட கல்யாணத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி நாங்க பிரேயர் பண்ணி இவங்களை அனுப்பிடணும். அப்படி நாங்க பிரேயர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்ட் முன்னாடி மேரெல்லாம் கிடையாது, பாஸ்ட் மாறிட்டாரு, மாறி இருப்பாருல்ல. அல்லேலூயா. நான் ஒன்னு சொல்லவா, ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் ஒன்னும் ஃபங்க்ஷன் ஆகாத போயிடும். இருக்கீங்களா? எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும் போது கரெக்டா வந்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும். இந்த பார்த்தா நம்பூர் கிடையாதுரா தினேஷ், கண்ட்ரோல் பண்றா. அல்லேலூயா. இருக்கீங்களா? தேவ ஜனங்களே, எங்க பாஸ்டர் அடிக்கடிக்கு எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அவர் ரட்சிக்கப்பட்டு 22 வருஷமா ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த 22 வருஷத்துல ஒரே ஒரு சண்டே கூட அவர் சர்ச்சை மிஸ் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு குறைஞ்சது தேவன் ஒரு 40 தேசத்துல அவரை பயன்படுத்திட்டு இருக்காரு. ஒரு குறையும் இல்லாத கர்த்தர் அவரை வாழ வைப்பதை எங்க கண்கள் பார்த்துட்டு இருக்கு. நான் உங்களை பார்த்து சேலஞ்சா சொல்றேன், இந்த வருஷம் இந்த சண்டேல இருந்து அடுத்த வருஷம் இந்த சண்டே வரையும் ஒரு சண்டே கூட மிஸ் பண்ணாத இந்த விடுதலை ஸ்தலத்துக்கு நீங்க வர உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்க குடும்பங்கள் விடுதலையா இருக்கும், உங்க பிள்ளைகள் விடுதலையா இருப்பாங்க. நீங்க கை வைக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய விடுதலைகள் நிச்சயமாய் சம்பவிக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில விடுதலைகள் நடக்கும். அதனால தான் எபிரேயர் 10:25 வசனம் சொல்கிறது. சீக்கிரம் எடுத்து படிங்க. எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விட்டதை போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அல்லேலூயா. என்னன்னு புத்தி சொல்லணுமா? என்னன்னு புத்தி சொல்லணுமா? சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்கன்னு சொல்லி புத்தி சொல்லணுமா? அல்லேலூயா. அங்க வசனம் சொல்கிறது, சிலர் சபை கூடி வருதலை விட்டு விட்டதை போல நீங்க. சிலர்னா யாரு? சிலர்னா யாரு? 3 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தாங்களா அந்த சீதாக்கா, அந்த ரமேஷ் பிரதர், அவங்க விட்டு விட்டதை போல நீங்கள் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோமா. அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, சபையை விட்டு விடாத நம்ம இருக்கும் பொழுதுதான் நம் வாழ்க்கையில கர்த்தருடைய விடுதலை பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவ ஜனங்களே, எந்த காரணமும் சொல்லாதீங்க. சிலர் சபை கூடி வருதலை விட்டு விட்டதை போல நீங்க விட்டு விடாதீங்க. எந்த ரீசனும் சொல்லாதீங்க, எந்த மனுஷனை பார்த்து விடாதீங்க. நீங்க விடுதலை ஸ்தலத்துல வந்து காத்துருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கைகள் விடுதலையா மாறும். நிச்சயமா உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய விடுதலைகளை நீங்க அனுபவிப்பீங்க. அல்லேலூயா. விடுதலை ஸ்தலத்தை விட்டு விடாதீங்க. நீங்க விடுதலையா வாழணும்னா முதலாவது என்ன பண்ணணும்? விடுதலை ஸ்தலத்தை விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்கு பேசுற மாதிரி ஃபீல் ஆகுது, இந்த பக்கம் ஃபாரினுக்கு பேசுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒருவேளை தமிழே தெரியாதவங்க மத்தியில உசுரை கொடுத்து கத்திட்டு இருக்கிற மாதிரி. அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கீங்களா? முதலாவது நான் என்ன சொன்னேன்? நீங்க விடுதலையா வாழணும்னா விடுதலை ஸ்தலத்தை விட்டு விடக்கூடாது. ரெண்டாவது நான் சொன்னேன், நீங்க விருப்பத்தை விட்டு விடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? விருப்பத்தை
விட்டு விடக்கூடாது. யோவான் 5:6 படிங்க. யோவான் 5. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று. அல்லேலூயா. அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா. இப்ப ஏன் கேள்வி என்னன்னா, அவனே வெகு காலமா வியாதியில கிடக்கிறான். எப்படி கிடக்கிறான்? அவனே வெகு காலமா வியாதியில இருக்கான், வெகு காலமா இழுத்துட்டு கிடக்கிறான், வெகு காலமா போராட்டத்தில் இருக்கிறான். இயேசு வந்தாரா, அவனை பார்த்தாரா, அவனுக்கு ஒரு அற்புதம் செஞ்சாரா, அவனை அனுப்புனாரான்னு தானே இருக்கணும். ஆமாவா இல்லையா? அவனே வெகு காலமா வியாதியில கிடக்கிறான். ஆனா இயேசு வந்து அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்த ஆண்டவர் கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மளை சுகமாக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், முதலாவது நமக்கு விருப்பம் இருக்கணும். என்னது? முதலாவது நமக்கு விருப்பம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க, மொச பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரிஞ்சிருமா. என்னது? மொச பிடிக்கிற நாயை, எந்த நாய் மொசலையை பிடிக்கணும் அந்த நாய் மூஞ்ச பார்த்தா கன்ஃபார்மா எங்களுக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. என் கேள்வி என்னன்னா, மொச பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரியும்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு உங்க மூஞ்ச பார்த்தா தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் எதனால அவனை பார்த்து அப்படி கேட்டிருப்பார்னா, நீ சொஸ்தமாக வேண்டும் விரும்புறியான்னு யா கேட்டிருப்பார்னா, அவன் 38 வருஷமா வியாதியில் இருக்கான். ஆமா. 38 வருஷமா போராட்டத்தில் இருக்கான். ஆமா. 38 வருஷமா பலவீனத்தில் இருக்கான். ஆமா. ஆனா 38 வருஷமா அவன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். 38 வருஷமா அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 வேளை சாப்பாடு அவனுக்கு கரெக்டா கிடைக்குதுன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறதுனால தானே உயிர் வாழ்றான். 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, இருக்கிறதுக்கு பெத்தஸ்தா குளமோ இருக்கு. ஆண்டவர் எதுக்காக அவனை பார்த்து கேட்டார்னா, எப்படியோ 37 வருஷமா சாப்பிட்டு உக்காந்துட்டு கடந்துட்டேன், இது மீதி நாளும் இப்படியே உக்காந்துட்டு இருக்கிற விரும்புறியா, இல்ல இங்க இருந்து சுகமாகி விடுதலையாகி சாட்சியா எழுந்து போகணும் நீ விரும்புறாயான்னு கேட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வருஷம் வாரம் வாரம் வந்து தலைமையில துணியை போட்டு தலையை கீழே போட்டு உக்காந்துட்டு போக விரும்புறீங்களா, இல்ல ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு வரும்போது விருப்பத்தோடு வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு விடுதலை பெற்றுக்கொண்டு வாழ விரும்புகிறான்னு கேட்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜனங்கள்லாம் சர்ச்சில் வந்து தலைமையில துணியை போட்டு தலையை கீழே போட்ட உடனே டைரக்டா பரலோகத்தையே கனெக்ட் ஆகுறாங்க. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் தான் தூக்கத்திலே தலை மேல வருது. அல்லேலூயா. ஆனா ஒரு கிருபை நம்ம ஜனங்களுக்கு இருக்கு, எவ்வளவு தூங்கினாலும் கரெக்டா அல்லேலூயா ஆமீன் சொல்றாங்க. நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதை. அல்லேலூயா. இருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஆலயத்துக்கு விருப்பத்தோடு வரமான்றதை கர்த்தர் பாப்பாரா பார்க்க மாட்டாரா? ஆண்டவர் ஆராதிக்கிறத விருப்பத்தோடு அவர் ஆராதிக்கிறமான்ற கர்த்தர் பாப்பாரா பார்க்க மாட்டாரா? அல்லேலூயா. ஏதோ வந்துட்டா தலைமையில துணியை போட்டுண்டா 2 மணி நேரம் தலையை கீழே போட்டுண்டா எழுந்து போறண்டா அப்படின்னு வந்தீங்கன்னா இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இப்படிதான் வரணும். நீங்க ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வரும்போது எப்படி தெரியுமா வரணும்? கர்த்தர் இன்னைக்கு ஆராதனையில சந்திக்க போறாரு, கர்த்தர் இன்றைக்கு வார்த்தை கொண்டு என் கூட பேச போறாரு, கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு என்ன தொடப்போது, கர்த்தர் இன்றைக்கு எனக்கு ஒரு சுகத்தை தரப்போகிறாரு அப்படின்ற விருப்பத்தோடு இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க கால் வைப்பீங்கன்னா, ஒவ்வொரு ஆராதனையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்க மத்தியில விடுதலைகள் சம்பவித்துக் கொண்டிருக்கும், உங்க மத்தியில அற்புதங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கும், உங்க மத்தியில கர்த்தருடைய வல்லமைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். அல்லேலூயா. விருப்பம் ரொம்ப முக்கியம். எப்படி? விருப்பம் ரொம்ப முக்கியம். ஆலயத்துக்கு விருப்பத்தோடு வந்தாதான் விடுதலை நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜனங்களை சாட்சி சொல்ல விடுங்களேன். மோசேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மோதி வரையும் சாட்சி சொல்லுவாங்க. ஆண்டவரே நாங்க நிக்கிறது கிருபை, உட்காருவது கிருபை, கால் நீட்டுவது கிருபை, கை நீட்டுவது கிருபை, கிருபை 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 கிருபைன்னு பாட்டே கிளப்புவாங்க. பாஸ்டர் சொல்லுவார், சர்ச்சில் சில மீட்டிங்ஸ் எல்லாம் நம்ம செய்ய போறோம், சில சுவிசேஷ காரியத்தெல்லாம் அறிவிக்க போறோம், சர்ச்செல்லாம் ரினோவேட் பண்ண போறோம், கர்த்தருக்காக கொடுங்க அப்படின்னு பாஸ்டர் சொல்லுவார். நம்ம ஜனங்க டக்குன்னு ஜோபில் கையை போடுவாங்க. நாங்க என்ன நினைப்போம்னா, கர்த்தர் இவ்வளவு கிருபை செஞ்சிருக்காரு, கர்த்தர் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு, கர்த்தருக்காக இவங்க பெருசா கொடுப்பாங்கடா அப்படின்னு நாங்க நினைப்போம். ஆனா இவங்க ஜோபில் கையை போட்டு 10 நிமிஷம் சர்ச் பண்ணி
கரெக்டா அந்த கிழிஞ்சு போன 10 ரூபாய் நோட்டை ஷார்ப்பா எடுப்பாங்க. எத்தனை வருஷமா தெரியுமா? 10 வருஷமா அந்த கிழிஞ்சு போன 10 ரூபாய் நோட்டு தான். அல்லேலூயா. எஸ்பிஐ பேங்க்குக்காரன கிட்ட கூட அவ்வளவு 10 ரூபாய் நோட்டு இருக்காது. ஊழியக்காரங்க எங்க கிட்ட இருக்கு. எஸ்பிஐ பேங்க் வந்துச்சுன்னா நாங்க இப்ப கடன் கொடுப்போம் 10 ரூபாய் நோட்டை. அல்லேலூயா. இருக்கீங்களா? அதுவும் ஃபர்ஸ்ட் ஜோப்ல கையை போட்டோடனே பெரிய நோட்டு தான் வரும். ஏய் நீ கிடையாது, நீ கிடையாது, நீ உள்ள போ, நீ உள்ள போ. அதை விட பெரிய நோட்டு வரும். ஏய் நீயும் கிடையாது, நீயும் கிடையாது, நீ உள்ள போ. கரெக்டா அந்த கிழிஞ்சு போன 10 ரூபாய் நோட்டு தான். அதுக்கு காணிக்க போடுற அர்ஜென்ட்ல என்ன தெரியுமா பண்றாங்க? எடுக்கிற ஸ்பீட்ல அரை நோட்டு உள்ளே மாட்டிக்குது. அரை நோட்டை மட்டும் எடுத்து பட்டு போயிடுறாங்க. இந்த அரை நோட்டுக்கு திரும்ப முன்னாடி சுத்தணும், எங்கடா அந்த அரை நோட்டு அப்படின்னு சொல்லி. இருக்கீங்களா? விருப்பம் இருக்கா? கர்த்தருக்கென்று, தேவ ராஜ்யத்துக்கென்று, ஊழியத்துக்கென்று கொடுப்பதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கான்றது கர்த்தர் பாப்பாரா பார்க்க மாட்டாரா? தேவஜனங்களே, நாம் எப்பொழுது விருப்பத்தோடு கொடுக்கிறோமோ அப்பதான் விடுதலை பார்க்க முடியும். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நம்ம கொடுக்காமையே விடுதலை வேணும்னா எப்படி வரும்? அல்லேலூயா. விதைக்கிறவன் அதிகமா விதைக்கிறவன். அல்லேலூயா. அப்பனா விடுதலை சில விஷயத்துல நடக்கணும்னா கர்த்தர் சொன்னதை ஃபாலோ பண்ணா நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஃபைனான்சியலையா நமக்கு விடுதலை இல்லை, நம்ம கொடுக்கறது இல்லைல்ல, விருப்பம் இல்லைல்ல நமக்கு, அதனாலதான் விடுதலை பார்க்காத இருக்கும். தேவஜனங்களே, ஒரு மனுஷன் கர்த்தருக்கென்று விருப்பத்தோடு கொடுப்பான் என்றால், யார் வாழ்க்கையில குறை இருந்தாலும் சரி, விருப்பத்தோடு கொடுக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில குறையே இருக்காது. எப்படி நான் சொல்லவா? எலியா வாழ்க்கையில ஒரு விதவை அவளிடத்தில் இருப்பதை எல்லாத்தையும் விருப்பத்தோடு தேவ மனுஷன் வாழ்க்கையில விதைக்கிறார். அவளிடத்திலே ஒரு வேலைக்கு மட்டும்தான் இருக்கு, ஆனா அந்த ஒரு வேலைக்குள்ளத விருப்பத்தோடு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். அங்க வசனம் சொல்கிறது, மழை மீண்டும் வருகிற வரையும் இந்த விதவி வீட்டுல எண்ணெய்க்கும் மாவுக்கும் குறைவே கிடையாதான். ராஜா வீட்டுல குறை, ராஜா வீட்டுல பஞ்சம், தேசத்துல பஞ்சம், இந்த விதவி வீட்டுல குறையே கிடையாது. நான் இன்றைக்கு உங்க வாழ்க்கை பார்த்து பேச விரும்புறேன். நீங்க கர்த்தருக்கென்று விருப்பத்தோடு கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவீர்கள் என்றால், யார் வாழ்க்கையில குறை இருந்தாலும் சரி, விருப்பத்தோடு கொடுக்கிற உங்க வாழ்க்கையில குறையே இருக்காது. உங்க ஏரியாவில் இருக்கிற பெரியவங்க வீட்டுல குறை இருக்கலாம், கர்த்தருக்கென்று விருப்பத்தோடு கொடுக்கிற உங்க வாழ்க்கையில குறை இருக்காது. அல்லேலூயா. அதனால தேவ ஜனங்களே, ஆலயத்துக்கு வந்தா விருப்பத்தோடு வாங்க. ஆலயத்துக்கு வந்தா விருப்பத்தோடு வாங்க. கர்த்தரை ஆராதிச்சா விருப்பத்தோடு ஆராதிங்க. கர்த்தருக்கென்று கொடுத்தா விருப்பத்தோடு கொடுங்க. அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய விடுதலைகளை கொண்டு வரும், மிகப்பெரிய விடுதலை கொண்டு வரும். அடுத்த வாரத்திலிருந்து சர்ச்சுக்கு வரும்போது விருப்பத்தோடு, கர்த்தர் நிச்சயமா இன்னைக்கு என்ன தொட போறாரு, நிச்சயமா இன்னைக்கு என் வாழ்க்கை மாறப்போகுது, நிச்சயமா ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்ற விருப்பத்தோடு இந்த இடத்துக்குள்ள வந்து நீங்க பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விடுதலை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை விடுதலைகள் உங்க மத்தியில நடக்க போகுது. அல்லேலூயா. அதனால விருப்பத்தை விடாதீங்க. எதை விடக்கூடாது? விருப்பத்தை. ஆலயத்துக்கு வந்தா எப்படி வரணும்? கர்த்தரை ஆராதிச்சு எப்படி ஆராதிக்கணும்? கர்த்தருக்கு என்று கொடுத்தா எப்படி கொடுக்கணும்? அல்லேலூயா. இது எல்லாத்தையும் என் கூட சொல்ற அந்த 4 பேருக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து நான் சொன்னேன் பிரயாசத்தை விட்டு விடாதீங்கன்னு நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? பிரயாசத்தை விட்டு விடாதீங்கன்னு சொன்னேன். யோவான் 5:7 வசனத்தை படிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு. அல்லேலூயா. படிங்க. நான் போகிறதுக்குள்ளே எனக்கு முன்பே வேறொருவன் இறங்கி விடுகிறான். எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, அதனாலதான் நீங்க படிங்க நான் சொல்லிட்டு இருக்கேன், நானே படிச்சிருவேன். அல்லேலூயா. நான் அந்த வியாதியஸ்தன் சொல்றான், தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை, நான் இறங்குறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முன்பே இறங்கி விடுகிறான் என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் சொல்றான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கும் பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் கிடையாது, நான் இறங்குறதுக்குள்ள வேற ஒருத்தர் இறங்குறான். ஆண்டவரே, எப்படி? நான் இறங்குறதுக்குள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு முறையும் அந்த தண்ணீர் கலக்கப்படும் பொழுது அந்த குளத்தில் இறங்குவதற்கு அவன் என்ன பண்றான்? பிரயாசப்பட்டுட்டே இருக்கான். அதான் சொல்றான், ஆண்டவரே, நான் இறங்குறதுக்குள்ள வேற ஒருத்தர் இறங்குறான். ஆண்டவரே, அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அவன் பிரயாசப்படுறான். தேவஜனங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
அந்த காலத்துல அந்த பெத்தஸ்தா குளம் கலக்கும் பொழுது அதில் இறங்குறதுக்கு அவன் பிரயாசப்படுறான். அந்த காலத்துல அந்த பெத்தஸ்தா குளத்தை கலக்குவதற்கு தேவ தூதரை வச்சிருந்தாரு. யாரை வச்சிருந்தாரு? தேவ தூதரை வச்சிருந்தாரு. இந்த காலத்துல இந்த பெத்தஸ்தா குளத்தை கலக்குவதற்கு தேவ மனுஷரை வச்சிருக்காரு. இங்கிருந்து தேவ மனுஷ ஆராதனை நடத்தும் பொழுது தேவ பிரசன்னம் இந்த இடத்தை கலக்கும். இங்கிருந்து வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் இந்த இடத்தை கலக்கும். இங்கிருந்து ஜெபத்தை நடத்தும் பொழுது தேவ பிரசன்னம் இந்த இடத்தை கலக்கும். அல்லேலூயா. நீ விடுதலையா இருக்கணும்னா, நீ விடுதலையா வாழணும்னா நீ என்ன தெரியுமா பண்ணும்? என்ன தெரியுமா பண்ணும்? பிரயாசப்பட்டு இதுக்குள்ள வந்து இறங்கணும். என்ன பண்ணும்? பிரயாசப்பட்டு இதுக்குள்ள வந்து இறங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சபையில ஆல் நைட் பிரேயர் நடக்குதா? தேவ பிரசன்னம் இந்த இடத்தை கலக்கும். மாசத்துல ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குதா? தேவ பிரசன்னம் இந்த இடத்தை கலக்கும். விடுதலையின் கூட்டம் நடக்குதா? தேவ பிரசன்னம் இந்த இடத்தை கலக்கும். நீ விடுதலையா வாழணும்னா, உன் வாழ்க்கையில விடுதலை சம்பவிக்கணும்னா, உங்க பிள்ளைகள் விடுதலையா வாழணும்னா நீங்க பிரயாசப்பட்டு இதுக்குள்ள வந்து இறங்கணும். அல்லேலூயா. பாஸ்டர், எங்க ஆபீஸ்ல நான் தான் பெரிய பருப்பு பாஸ்டர், நான் தான் பெரிய திராட்சை பாஸ்டர், நான் போலன்னா ஆபீஸே நடக்காது பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒன்னு சொல்றேன், அவர் இல்லைன்னா வாழ்க்கையே நடக்காது, ஆபீஸ் நடக்காது. அமல் ஆபீஸு நீங்க எவ்வளவு பெரிய கோடம்பியா இருந்தாலும் சரி, திராட்சையா இருந்தாலும் சரி, முந்திரியா இருந்தாலும் சரி, நீங்க பிரயாசப்பட்டு இதுக்குள்ள வந்து இறங்கும் பொழுதுதான் விடுதலைகள் நடக்கும். நீங்க பிரயாசப்பட்டு இதுக்குள்ள வந்து கால் வைக்கும் பொழுதுதான் விடுதலை நடக்கும். ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கிறாங்களா? பிரயாசப்பட்டு வாங்க. நைட்டு பிரேயர் வைக்கிறாங்களா? பிரயாசப்பட்டு வாங்க. விடுதலை கூட்டம் வைக்கிறாங்களா? பிரயாசப்பட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கா? பிரயாசப்பட்டு வாங்க. அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய விடுதலைகளை கொண்டு வரும், மிகப்பெரிய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும், மிகப்பெரிய ஜெயத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். பிரயாசத்தை விடாதீங்க. எதை விடாதீங்க? பிரயாசத்தை. அல்லேலூயா. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பெரிய ஃபாரின் சர்ச், ஒரு 5000 பேர் கிட்டத்தட்ட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே பாஸ்ட் மைக் எடுத்து இயேசு உங்கள் நடுவே இருக்கிறார் அப்படின்னாரு. எல்லாரும் எழுந்து நின்று கையை தட்டி அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்தில் நிரம்பி ஒரு 5 நிமிஷம் அந்த இடமே ஒரு மாதிரி மாறிடுச்சு. பாஸ்ட் எல்லாரும் ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாம் உட்காருங்கன்னு உட்கார வைக்கிறாரு. திரும்ப மைக் எடுத்து இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார் அப்படின்றாரு. திரும்ப எல்லாரும் எழுந்து நின்று கையை தட்டி அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்தில் நிரம்பி ஒரு 10 நிமிஷம் அந்த இடமே மகிமையா மாறிடுச்சு. பாஸ்ட் திரும்ப எல்லாரையும் ப்ளீஸ் 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 எல்லாம் உட்காருங்கன்னு உட்கார வச்சு இயேசு உங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார் அப்படின்றாரு. திரும்ப எல்லாரும் எழுந்து நின்று கையை தட்டி, சில பேர்லாம் சேர் மேலெல்லாம் எழுந்து நின்று கையை தட்டுறான். நான் வீடியோல பார்த்துருக்கேன். டே சேர் கேர் உடஞ்சிருப்போது இறங்கடா அப்படின்ட்டு நான் வீடியோல பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 20 நிமிஷம் அப்படியே போயிடுச்சு. பாஸ்ட் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ப்ளீஸ் எல்லாம் உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டு கம்ஃபர்ட் டெஸ்டமனி அப்படின்னு சொன்னாரு. ஒரு 700 பேர் லைனா. எனக்கு கை குணமாச்சு, கால் குணமாச்சு, கழுத்து குணமாச்சு, மூக்கு குணமாச்சு, ஏதேதோ குணமாச்சுன்றாங்க. எனக்கு அந்த வீடியோ பார்த்து சரியான டென்ஷன் ஆகி நான் போனை ஆஃப் பண்ணி எடுத்து பெட்டு மேல போட்டு ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே இது உங்களுக்கே நியாயமா? இது உங்களுக்கே? அவங்க பிரசங்கம் பண்றது உங்களை தான், நான் பிரசங்கம் பண்றது உங்களை தான். அங்க அத்தனை அற்புதம் நடக்குது ஆண்டவரே. இங்க உசுரை கொடுத்து 1 மணி நேரம் தாறுமாறா கத்தினாலையும் ஒருத்தனும் கை கூட தட்ட மாட்டேன்றானே ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேட்டேன். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, டை அற்புதம் நடக்கிறது பிரசங்கம் பண்றவனால கிடையாதுரா, அப்புறம் அற்புதம் நடக்கிறது பிரசங்கத்தை கேட்கிறவனாலன்னு சொன்னாரு. நான் எப்படி பிரீச் பண்றேன்னு மேட்டர் கிடையாது, அந்த வார்த்தையை எப்படி நீங்க அங்கீகரிக்கிறீங்க, அந்த வார்த்தையை எப்படி நீங்க ரிசீவ் பண்றீங்க, அந்த வார்த்தைக்கு எப்படி உங்களை பிரயாசப்படுறீங்கன்றதுதான் மேட்ரு. நீங்க பிரயாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை கொண்டு வரும். இன்னைக்கு சபைகளுக்குள்ள கர்த்தருடைய மகிமையை காண முடியாது இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? விசுவாசி வந்து சர்ச்சுக்குள்ள உட்காரும் போது, சர்ச்சில் இருந்து எழுந்து போகும்போது ஒரு இங்க இப்படி துணியை இப்படி போட்டு உட்காருங்க, அந்த துணி கூட கொஞ்சம் கூட களையாது எழுந்து போறாங்க. இப்படி உட்கார்ந்து இருந்தா எங்க இருந்து கர்த்தருடைய மகிமை பார்க்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தை இங்கிருந்து வருதுன்னா அத பிரயாசத்தோடு கேட்கிற ஜனங்களா எப்ப சபை மாறுதோ அப்பொழுதுதான் தேவ மகிமையை சபைகள் பார்க்கும்.
இங்க இருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா போதும். எழுந்து நின்று கர்த்தர் என்னை ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி ஆண்டவரே, உங்க ஆசீர்வாதம் என் சிரசின் மேல வந்ததுக்காய் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க அங்கீகரிக்க துவங்குகிறீங்களோ கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்க்க போறீங்க. தேவ ஜனங்களே, பிரயாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, பிரயாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை அங்கீகரிங்க. இங்கிருந்து தேவ மனுஷர்கள் பேசும்போது பிரயாசத்தோடு கேளுங்க. எழுந்து நின்று கேட்க முடிஞ்சா கேளுங்க, முழங்கால் போட்டு கேட்க முடிஞ்சா கேளுங்க, அந்நிய பாஷை பேசி கைகளை தட்டி கேட்க முடிஞ்சா கேளுங்க. அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஜெயத்தையும் விடுதலையும் கொண்டு வரும். சோம்பேறி போல செய்திகளை கேட்கிற நிலைமைகள் மாற வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒரு முறை நார்த் இந்தியாவில் நான் பிரசங்கம் பண்ண போயிருக்கேன். நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சு ஸ்டேஜ்ல இருந்து இறங்கும் போது அந்த பாஸ்டர் சொல்றாரு, 20 சேர் உடைஞ்சிருக்கு பாஸ்டர் அப்படின்றாரு. வெறித்தனமா கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறாங்க. அதுவும் நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்ணிருக்கேன். எனக்கே இங்கிலீஷ் தெரியாது. நான் பேசுற இங்கிலீஷ்ல ஒரு 20 சேர் உடையுதுன்னா அவன் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்பான். இப்ப நார்த் இந்தியாக்காரன் நமக்கு ஜெபிச்சிட்டு இருக்க, ஆண்டவரே சவுத்துல ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, பாவம் அவங்க அப்படின்றான். அல்லேலூயா. பிரயாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க தேவ ஜனங்கள். அதுதான் நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும். பிரயாசத்தை விடாதீங்க. உங்க சபையில என்ன கூட்டம் வச்சாலும் பிரயாசத்தோடு வாங்க, என்ன ஆராதனை வச்சாலும் பிரயாசத்தோடு வாங்க. அது உங்க வாழ்க்கையில விடுதலைகளை கொண்டு வரும். அது உங்க வாழ்க்கையில விடுதலைகளை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது பிரயாசத்தோடு கேளுங்க. அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய விடுதலைகளை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் எல்லாம் க்ளோஸ் பண்ண உடனே நம்ம ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன். அப்பா ஸ்தோத்திரம், நான் முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லி. நான் எதனால தெரியுமா க்ளோஸ் பண்ணேன்? நீங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் சந்தோஷம் பண்ணணும்னு சொல்லி தான் க்ளோஸே பண்ணேன். அல்லேலூயா. கடைசியா நான் சொன்னேன், விசுவாசத்தை விட்டு விடாதீங்கன்னு நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? விசுவாசத்தை. அந்த வியாதியஸ்தன் அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. என்ன இருந்தது? அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. அதனாலதான் 38 வருஷமா பெத்தஸ்தா குளத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கான். எங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்? 38 வருஷமா பெத்தஸ்தா குளத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒரு மனுஷனுக்குள்ள மெய்யான விசுவாசம் இருக்கும் என்றால் அற்புதம் நடக்க எவ்வளவு தாமதமானாலும் சரி, அவன் பெத்தஸ்தா குளத்துல தான் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் தான் மெய்யான விசுவாசி. அவன் தான். இல்லைன்னா 2 வாரம் பேக மாட்டிட்டு வந்துட்டு 3வது வாரம் பேக மாட்டி கிளம்பிடுவாங்க. அவங்க யார் தெரியுமா? அவங்க விசுவாசி கிடையாது, அவங்க விசவூசி. விசுவாசியா நீங்க இருப்பீங்கன்னா, உங்களுக்குள்ள மெய்யான விசுவாசம் இருக்குமா, நீங்க அற்புதம் நடக்க எவ்வளவு தாமதித்தாலும் பெத்தஸ்தா குளத்துல தான் இருப்பீங்க. ஆனா அவனுக்குள்ள ஒரு 2 விசுவாசம் இருந்தது. அதனால அவனுடைய மிராக்கிள் டிலே ஆச்சு. அவனுக்குள்ள இருந்த முதலாவது விசுவாசம் தேவ தூதன் மேல ஒரு விசுவாசம். என்ன? தேவ தூதன் வருவான் குளத்தை கலக்குவான்னு சொல்லி தேவ தூதன் மேல ஒரு விசுவாசம். அல்லேலூயா. நாங்கெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பல தேவ தூதன் மேல விசுவாசம். அங்க போய் அவங்க காலில் விழுறது, இவங்க காலில் விழுறது, அவங்கள பார்க்கறது, அதை வாங்குறது, இதை வாங்குறதுன்னு பார்க்கிற மனுஷன் மேலாம் ஒரு விசுவாசம். அது ஒரு நாளும் நாங்கள் எதிர்பார்த்த விடுதலை அது கொண்டு வரல. விசுவாசி என்ன கம்மின்னு கேட்குறீங்களா? பக்கத்து லைன்ல இருந்து இங்க பெத்தஸ்தா குளத்துக்கு வரமாட்டேன்றாங்க. யாரோ பாஸ்டர் அங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி ஃபேமிலியா ஓடுறது. அங்க போய் பாஸ்டர் அவர் தலைமையில கையை வச்சு உப்புனா எல்லாம் கிளியர் ஆயிடுதான். பாஸ்டர் என்னதே என்ன ஆயிடுதே பார்த்து கூட நீங்களும் கிளியர் ஆயிட போறீங்க. அல்லேலூயா. மனுஷர் மேல் விசுவாசம் வைக்கிறத நிறுத்துங்க. தூதர்கள் மேல விசுவாசம் வைக்கிறத நிறுத்துங்க. அது நம் வாழ்க்கையில விடுதலைகளை கொண்டு வராது. அல்லேலூயா. 2வது ஒரு விசுவாசம் இருந்தது. பெத்தஸ்தா குளத்தின் மேல ஒரு விசுவாசம், ஸ்தலத்தின் மேல ஒரு விசுவாசம் அவனுக்கு. அல்லேலூயா. நாங்கெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வருஷம் வருஷம் ரெட் கலர் துணியை போட்டு பல இடத்துக்கு போயிட்டே இருப்போம் வருஷம் வருஷம். ஆனா நாங்கள் எதிர்பார்த்த விடுதலை எந்த இடமும் எங்களுக்கு கொடுக்க முடியல, எந்த ஸ்தலமும் எங்களுக்கு கொடுக்க முடியல. அல்லேலூயா. விசுவாசி என்ன கம்மின்னு கேட்குறீங்களா? பக்கத்து லைன்ல இருந்து இங்க பெத்தஸ்தா குளத்துக்கு வர மாட்டாங்க. 3 நாள் ஃபாஸ்டிங் பீரியட் அங்கேயும் ஃபேமிலியா போறது. அல்லேலூயா. இன்னும் அல்ட்ரா ப்ரோ விசுவாசி இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா நீங்க? அல்ட்ரா ப்ரோ விசுவாசி எப்படி தெரியுமா? ஒரு வாரம் இந்த ஸ்தலம், இன்னொரு வாரம் இன்னொரு ஸ்தலம், இது ஒரு பேக், இது கூட இன்னொரு பேக், 2 பேரும் பேக மாட்டு வாரம் வாரம் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு போவாங்க. ஒரு நாள் ஒரு அக்காவை பிடிச்சி நான் கேட்டேன், அக்கா வாரம் வாரம் ஒவ்வொரு சர்ச்சுக்கு நீ போற, என்னதான் உன் ப்ராப்ளம் சொல்லு அப்படின்ட்டு. அந்த அக்கா சொன்னாங்க, தம்பி அங்க போனா தேவ பிரசன்னம் இறங்கி வருது தம்பி. என்னதா இறங்கி வருதா? தேவ பிரசன்னம் இறங்கி வர்றது கிடையாது, தேவ பிரசன்னம் உள்ள இருந்து வரணும்.
பரிசுத்த ஆவியானவர் வெளியே இருந்து காரியம் செய்கிறவர் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உள்ள இருந்து காரியம் செய்கிறவர். அல்லேலூயா. வாழ்க்கையிலே உருப்படாது யார் தெரியுமா? அந்த 2 பேர் தான். பேக மாட்டு வாரம் வாரம் ஒவ்வொரு சர்ச்சுக்கு திரும்புறாங்க பாருங்க, வாழ்க்கையிலே அவங்க உருப்பிட மாட்டாங்க. அல்லேலூயா. சபை விட்டு சபை திரும்பாதீங்க, இடத்தை விட்டு இடம் மாறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெத்தஸ்தா குளத்துல மட்டும் நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்காக அற்புதத்தை செய்ய இயேசு இந்த இடத்துக்கு இறங்கி வருவார். உங்களுக்கு விடுதலையை தர இயேசு இந்த இடத்துக்கு இறங்கி வருவார். உங்களுக்கு அற்புதங்களை செய்ய இயேசு இந்த இடத்துக்கு இறங்கி வருவார். அல்லேலூயா. அவன் ஸ்தலத்தின் மேல வைத்த விசுவாசம் அவனுக்கு அற்புதம் செய்யல. அவன் மனிதர் மேல் தூதர் மேல வைத்த விசுவாசம் அவனுக்கு அற்புதம் செய்யல. ஒரு விசுவாசத்தை ஒருவர் மேல வைக்கிறான். அவனை படைத்த தேவன் மேல் ஒரு விசுவாசத்தை வைக்கிறான். அது அவனுடைய 38 வருஷம் உள்ள கண்ணீர், துக்கம், கவலைகளை நொடி பொழுதில் அது மாற்றியது. இன்றைக்கு உங்க விசுவாசத்தை உங்கள் இயேசுவின் மேல மாத்திரம் நீங்க வைப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு அவர் நொடி பொழுதில் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவ ஜனங்களே, எத்தனை பேர் இந்த செய்திக்கு உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே, விடுதலை ஸ்தலத்தை நான் விட மாட்டேன். ஆண்டவரே, இனி நான் ஆண்டவரே விருப்பத்தை நான் விட மாட்டேன். இனி நான் பிரயாசத்தை விட மாட்டேன். இனி நான் விசுவாசத்தை விட மாட்டேன்னு சொல்வீங்கன்னா இன்றைக்கு கர்த்தருடைய விடுதலை உங்க வாழ்க்கையில கடந்து வரும். இன்றைக்கு கர்த்தருடைய விடுதலை உங்க வாழ்க்கையில கடந்து வரும். அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ராதாலாராபு சீப்ரியான் தளரபு. ஆண்டவர், இந்த சபையை நான் பிளஸ் பண்றேன். நியூரிமானா சீப்ரியான் தளரபு. நீங்க சீக்கிரத்துல இடம் மாற போறீங்க. நீங்க சீக்கிரத்துல இடம் மாற போறீங்க. ராகா பாபா பாபா பாபா. அது விடுதலையின் ஸ்தலமா இருக்க போகுது. அது விடுதலையின் ஸ்தலமா இருக்க போகுது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லிட்டு இருக்காரு, அநேகர் வந்து விடுதலை பெறுகிற ஒரு பெத்தஸ்தா குளமா அந்த இடம் இருக்க போகுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை ரிலீஸ் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அற்புதங்கள் சம்பவிக்கட்டும், உங்க நாம மகிமைப்படட்டும். எல்லோரும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவ ஊழியரை பிளஸ் பண்றேன், சபையை பிளஸ் பண்றேன். ஒரு விடுதலை ஸ்தலத்தை கத்த தந்து உம்முடைய பிள்ளைகள் அற்புதமாய் நீ நடத்துவதற்காய் நன்றி செலுத்துறேன். எல்லா கைகளை உயர்த்தி அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கே ஏசப். எல்லாரும் கைகளை உயர்த்தி அற்புதம் செய்யுங்கப்பா.